ஓம் நமோ வெங்கடேஷாய. டிடிடிலேருந்து வந்திருக்கிற ஒரு முக்கியமான அப்டேட்டோடு சேர்த்து திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸும் பார்க்கலாம். டிசம்பர் மாதத்துக்கு உண்டான ஸ்ரீவாரி சேவா புக்கிங் நாளைக்கு ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த டேட் போஸ்ட்போன் பண்ணியிருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க டியூ டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன் சொல்லி. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, டிசம்பர் மாதத்துக்கு உண்டான ஸ்ரீவாரி சேவாவோட புக்கிங் நவம்பர் 5 காலையில் 11 மணிக்கு நான் வைகுண்ட ஏகாதேசி டேஸ் ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா திருமலா திருப்பதி நவநீத சேவா பரகாமணி சேவாவோட புக்கிங்கும் நவம்பர் 5 மத்தியானம் 12 மணிக்கு வைகுண்ட ஏகாதேசி டேஸோட ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா திருமலா திருப்பதியோட புக்கிங்கும் ஓப்பன் பண்ணுறாங்க 12 மணிக்கு. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. வைகுண்ட ஏகாதேசி அப்போ நம்ம சேவா செய்கிறதுக்கு 9 days சேவா 2 ஸ்லாட் ஓப்பன் பண்ணுறாங்க. ஒரு ஸ்லாட் டிசம்பர் 28 ஜனவரி 5 வரைக்கும் 9 நாள் செய்யக்கூடிய சேவாவாக இருக்கும். அடுத்த ஸ்லாட் டிசம்பர் 29 ஜனவரி 6 வரைக்கும் சேவா செய்கிற மாதிரி இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க, வைகுண்ட ஏகாதேசி அப்போ நம்ம சேவா செய்கிறதுக்கு உண்டான ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா திருமலா திருப்பதியோட புக்கிங் 12 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. 2 ஸ்லாட் ஓப்பன் பண்ணுறாங்க. ஒரு ஸ்லாட் 28 இன்னொரு ஸ்லாட் 29 ஓப்பன் ஆகும். 2 ஸ்லாட்லேயுமே நம்ம எந்த ஸ்லாட் புக் பண்ணாலும் 9 நாட்கள் சேவா செய்கிற மாதிரி இருக்கும். அண்ட் புக்கிங் டேட்டும் நோட் பண்ணிக்கோங்க, நவம்பர் 5 ஓப்பன் பண்ணுறாங்க. அடுத்து கீழ் திருப்பதியில் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் இன்றைக்கி ஒரு 2:45 கிட்ட கவுண்டர் ஓப்பன் பண்ணி விஷ்ணு நிவாசம் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் பூதேவி காம்ப்ளெக்ஸில் 10,000 போல் கோட்டை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி வெனஸ்டேவாக இருக்கிறதுனால எப்பொழுதுமே வெனஸ்டேஸில் டோக்கனோட கோட்டா கொஞ்சம் கம்மியாக தான் ஓப்பன் பண்ணுவாங்க. இப்போது 6 மணிக்கு ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறப்போ டோக்கன் அவைலபிளாக இருக்குது. திவ்ய தர்ஷன் டோக்கனும் 2:45 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி 2,000 போல் கோட்டா ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. பூதேவி காம்ப்ளெக்ஸில் டோக்கன்ஸ் அவைலபிளாக இருக்குது. டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 8 10 மணி நேரம் ஆறதா அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. டோக்கன் தரிசனத்தில் இன்றைக்கி காலையில் எனக்கு தெரிஞ்சவங்க தரிசனம் போனாங்க, 4.5 மணி நேரம் ஆச்சுன்னு அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அவங்களே 2 பேருக்கு 300 ரூபாய் தரிசனம். அவங்க 12:30 மணி போல் போயிட்டு 3:30 மணி போல் வந்தோம், மழை இல்லை அப்படின்னாங்க. திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் நாளைக்கு புஷ்பயாகம். நீங்கள் டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட ரிப்போர்ட்டிங் டைம் படி சுபதமென்ட்ரியில் நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். காலையில் ஒரு தடவை திருமஞ்சனம் முடிஞ்சதுக்கப்புறம் பெருமாளை சேஷ்டு வெளியில் வந்தோன்னா மறுபடியும் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கிட்டோம் சாப்பிட்டுட்டு அப்படின்னா புஷ்பயாகம் முடிச்சுட்டு அகெயின் பெருமாளை சேஷ்டு வெளியில் வரத்துக்கு ஒரு 5:45 ஆகும். அண்ட் நாளைக்கு சாயந்தரம் மாட வீதியில் பெருமாள் ஒரு 4 மணிக்கெல்லாம் வீதி உள்ளே வந்துட்டு போயிடுவார். நாளைக்கு கல்யாணோற்சவம் ஊஞ்சல் சேவை ஆர்ஜித பிரம்மோற்சவம்லாம் கேன்சல் பண்ணியிருக்காங்க. இப்போ சாயந்தரம் அந்த நாளைக்கு நடக்கிற புஷ்பயாகத்துக்காக அங்கே ஒரு அர்ப்பணம் செய்வாங்க. அண்ட் நாளைக்கு திருவோண நட்சத்திரமும் கூட. புஷ்பயாகமோட டிக்கெட்ஸ் ஆல்ரெடி ஆன்லைன்லேயே கொடுத்துட்டாங்க. ஒரு தர்ஷன டிக்கெட்லேயே நம்ம அபிஷேகம் யாகம் ஹோமம்லாம் பார்க்கலாம். 2 முறை திருப்பதி பெருமாளை சுபதமென்ட்ரி வழியாக போய் தரிசனம் செய்யலாம். ஆன்லைனில் மட்டும்தான் அந்த டிக்கெட் கொடுப்பாங்க. ஆல்ரெடி புக்கிங் முடிஞ்சிருச்சு. நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 64,065 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 3.57 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 25,250 பேர். ஸோ ஸ்ரீவாரி சேவா புக்கிங் நாளைக்கு கிடையாது, நோட் பண்ணிக்கோங்க. டிடிடியிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் இருந்தாலும் உடனே ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டோக்கன் வாங்குறீங்க தரிசனத்துக்கு போகிறீங்கனாலும் உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.